குட் மார்னிங். என்ன பண்ணுறீங்க? நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன். இன்னைக்கு கால் வலி அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் எழுந்து சமைக்கணும். இன்றைக்கி சமையல் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. டைம் என்ன தெரியுமா? இப்போ பார்க்கலாம், 7:13. இப்போ தான் எழுந்திருக்கிறேன். இன்றைக்கி திங்கக்கிழமை வர பாப்பாவுக்கு எக்ஸாமு. எப்போ சமைச்சு எப்போ சாப்பாடு ரெடி பண்ணி ஸ்கூல் அனுப்புறது தெரில. பாப்பாவுக்கு மதியம்தான், அதனால வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. பாப்பா மாலை போட்டிருக்கால, இன்னும் வீடு வாசல்லாம் துடைக்கணும், நிறைய வேலை இருக்குது. பாப்பா வேற இல்லை, பாப்பா ஊருக்கு வேறு போயிருக்கா. நைட்டு கோயிலில் பூஜைன்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டா. அவள் வந்து தான் செய்வாள். அதுக்குள்ளே நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடணும். இன்றைக்கி சமையல் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஆயா பிரண்டை க்ளீன் பண்ணின்னுக்குறாங்க. பிரண்டை சுத்தம் பண்ணிவிட்டு துவையல் அரைக்கிறதுக்கு காலுக்கு நல்லதுன்னு சொன்னாங்களா, அதனால் நேற்று ஊருக்கு போயிருந்தேன். அங்கே பக்கத்து வீட்டு அக்கா வந்து கிளீன் வந்திருந்தாங்க மலையிலேருந்து. கேட்ட உடனே கொடுத்தாங்களா, அதை வாங்கிட்டு வந்து ஆயாட்ட கொடுத்தேன். ஆயா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் சுத்தம் பண்ணி துவையல் அரைச்சி சாப்பிட வேண்டியது தான். பூண்டெல்லாம் உரிச்சிட்டு இருக்காங்க. வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் உரிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ குழம்பு வைக்க போகிறாங்க போல். பாப்பா அங்கே பாட்டி வீட்டு போயிருக்கிறா. நைட்டு கோயிலில் பூஜைன்னு சொல்லிட்டு போனான். நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டா, வரல. அதனால இன்னைக்கு பாட்டி சமையல். என்ன பாட்டி பண்ணுற? என்ன பண்ண போகிறா? உரிக்கிறியா? பாட்டிக்கு கொஞ்சம் காது கேட்காது. காலிஃப்ளவர் இன்னைக்கு கூட்டு. இங்கே பாருங்கள், காய் அரைஞ்சிருக்கேன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த அரைஞ்சிட்டு தக்காளி இருக்குது, தக்காளி அரையணும். வெங்காயமும் பூண்டும் பாட்டி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னால, அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா போட்டு குழம்பு வச்சிட வேண்டியது தான். இந்த பக்கம் காலிஃப்ளவர் கூட்டுக்கு பருப்பு வெந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் சாப்பாடு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. தக்காளி வெங்காயம் ரெடியாக இருக்குது. அந்த பக்கம் காயும் ரெடியாக இருக்குது. பருப்பு வெந்துடுச்சு அப்படின்னா காயை போட்டு வேக வச்சுட்டு குழம்பு தாளிக்க வேண்டியது தான். சாப்பாடு அதுக்குள்ளே வெந்துடும், வச்சிடலாம். பாத்திரம் இருக்குது, பாத்திரம்லாம் கழுவணும். பாத்திரத்தை கழுவிக்கிட்டே சமையல் வேலை முடிக்க வேண்டியது தான். பூ பாருங்கள், இவ்வளோ அழகாக பூத்திருக்கு கட்டினதுன்னு. இந்த பூ வந்து சாமி ஃபோட்டோ உங்களுக்கு. இங்கே பாருங்கள், விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. திரி கொஞ்சம் கம்மி பண்ணி விடுமா. அகல் விளக்குலையும் காமாட்சம்மா விளக்குலையும் ரொம்ப பெருசாக எரியுது திரி. ஊதுவத்தி ஏற்று, சாம்பிராணி ஏற்று. இந்த பூ எத்துமே வை மொத்தத்துக்கும், எல்லா ஃபோட்டோஸ்க்கும், சாமி ஃபோட்டோஸ்க்கு. இது குட்டிக்கு வை பூ. வச்சுட்டியா? அவ்வளோதான், சாமி கும்பிட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பூஜை ரூம். இந்த பக்கம் வந்து பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். அவ்வளோதான்.
குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாத்திரத்தில் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். சாப்பாடு உடச்சாச்சு. சாப்பாடு வேலை முடிஞ்சிச்சு, குழம்பு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சைட் டிஷ் வந்து பாப்பா அப்பளம் கேட்டாலும் அப்பளம் வறுத்த கொடுத்துட வேண்டியது தான். அப்பளம்